வியட்நாம் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ட்ரம்ப் அவர்கள் 3 தடவைகள் போருக்கு செல்ல வேண்டி இருந்ததன் காரணத்தினால், ஆனால் அப்பொழுது தான் அந்த போருக்கு செல்லாமல் பயந்து ஒதுங்கி பயந்தாங்கொள்ளியாக பல பொய்ச்சாட்டுக்களை கூறி அவர் அதிலே தப்பிக்கொண்டார். ஆனால் இப்பொழுது போர் செய்ய முனைகிறார். ட்ரம்ப் அவர்களை உங்களுடைய மகனை முதலிலே போருக்கு அனுப்புங்கள் என்று பெரும் சர்ச்சை ஒன்று கிளம்பி இருக்கிறது. இந்த இஸ்ரேலுக்காகவும் இஸ்ரேலிய மருமகனுக்காகவும் தான் இந்த போர் வருகிறது. அதை விட பின்னணியில் ட்ரம்பினுடைய மருமகனுக்கு மிக பெரிய வியாபாரம் ஒன்று சவுதி அரேபியாவின் ஊடாக இந்த போரிலே காத்திருக்கிறது என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. வணக்கம் லங்காஃபர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்பான செய்தி. அதற்குள்ளும் ஒரு பகுதியாக ஒரு வகைப்படுத்தப்பட்ட செய்தியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய தொடர்பானதும் அவருடைய மகன் தொடர்பானதும் சற்று வித்தியாசமாக ட்ரம்ப் அவர்கள் 50 வருடங்களுக்கு முன்பாக இந்த போரையே வெறுத்து பயந்து ஓடியவர், பொய் கூறியவர். அதே வேளையிலே கல்லூரியிலே இருந்து போருக்கு, அதாவது வியட்நாம் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ட்ரம்ப் அவர்கள் 3 தடவைகள் போருக்கு செல்ல வேண்டி இருந்ததன் காரணத்தினால், ஆனால் அப்பொழுது தான் அந்த போருக்கு செல்லாமல் பயந்து ஒதுங்கி பயந்தாங்கொள்ளியாக பல பொய்ச்சாட்டுக்களை கூறி அவர் அதிலே தப்பிக்கொண்டார். ஆனால் இப்பொழுது போர் செய்ய முனைகிறார். இந்த சர்ச்சை எதற்காக புறப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அமெரிக்காவிலே இந்த ஈரானோடு செய்கின்ற போர் இஸ்ரேலுக்காகவும் தன்னுடைய மகளுக்காகவும் தன்னுடைய கணவனை மருமகனை திருப்திப்படுத்துவதற்காகவும் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது கம்பி எழும்பி இருக்கிறார்கள். காரணம், அமெரிக்க அதிபருடைய ட்ரம்ப் அவர்களுடைய மகன் 20 வயதை தாண்டி இப்பொழுது வளர்ந்திருக்கிறார். அவரை போருக்கு அனுப்புங்கள் என்று அமெரிக்காவிலே ஒரு சர்ச்சை ஒன்று, போராட்டம் கிளம்பி இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு காரணத்தை அவர்கள் குறிப்பிடுவது, ட்ரம்ப் அவர்கள் 50 வருடங்களுக்கு முன்பாக போரே வேண்டாம், போருக்கு செல்ல மாட்டேன் என்று 3 தடவைகள் கல்லூரியிலே பரீட்சை என்ற பெயரிலே அவர் தப்பிக்கொண்டார். அடுத்த முறை கட்டாயம் போயே தீர வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது தன்னுடைய குதிக்காலில் எலும்பு வளர்ந்திருக்கிறது, அதனால் தன்னால் ஓட முடியாது, பயிற்சி பெற முடியாது, போரிலே போராட முடியாது என்று தட்டி கழித்து அவர் அதிலே இருந்து தப்பிவிட்டார். ஆனால் இப்பொழுது மகன் ஆரோக்கியமாக இருக்கின்றார், கட்டாயம் அவரை நீங்கள் உங்களுக்கு போருக்கு அனுப்புங்கள் என்று அமெரிக்க மக்கள் மாத்திரமல்ல, அமெரிக்காவிலே இருக்கின்ற மிகப்பெரிய எழுத்தாளர்கள், சில பொறுப்புகளிலே இருப்பவர்கள், ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியிலே இருப்பவர்கள், எதிர்கட்சியிலே இருப்பவர்கள், அதை விட கடற்படை, வான்படை, தரைப்படையிலே இருக்கின்றவர்களுடைய பெற்றோர்கள் என்று உறவினர்கள், நண்பர்களும் ட்ரம்ப் அவர்கள் மீது காரி உமிழ்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ட்ரம்ப் எனக்கு வந்தால் மாத்திரம்தான் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி என்று இந்திய பழமொழியோ அல்லது ஒரு சின்ன ஒரு வசனம் இருக்கிறது. அதே போல ட்ரம்ப் அவர்களை உங்களுடைய மகனை முதலிலே போருக்கு அனுப்புங்கள் என்று பெரும் சர்ச்சை ஒன்று கிளம்பி இருக்கிறது. இதற்கு பூனைக்கு மணி கட்டினாற்போல் ஒரு பிரபல எழுத்தாளர் ஒரு இணையத்தை திறந்து அந்த இணையத்தின் மூலமாக பலரை அதற்குள் எடுத்திருக்கிறார். அதற்கு ஆதரவாக பல அறிஞர்கள், பல எழுத்தாளர்கள், பல ஆளுநர்கள், பல ட்ரம்பின் கட்சியில இருப்பவர்கள், எதிர்கட்சியில இருப்பவர்கள் என்று பலர் அதற்கு ஆதரவாக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக. இப்பொழுது தெரிகிறது, ட்ரம்ப் அவர்கள் 50 வருடங்களுக்கு முன்பாக கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது தான் போருக்கு போக மாட்டேன் என்று ஒளிந்து இருந்து பொய்ச்சாட்டு கூறி போகாமல் இருந்த ஒருவர் இப்பொழுது போரை நடத்துகின்றார் என்றால் அது அமெரிக்காவுக்காக அல்ல, அது ட்ரம்புக்காகவும், ட்ரம்பினுடைய இமேஜை பாதுகாப்பதற்காகவும், ட்ரம்பினுடைய பிடிவாதத்திற்காகவும், அவருடைய மகள் திருப்திப்படுத்துவதற்காகவும் தான், இந்த இஸ்ரேலுக்காகவும் இஸ்ரேலிய மருமகனுக்காகவும் தான் இந்த போர் வருகிறது. அதை விட பின்னணியில்
ட்ரம்பினுடைய மருமகனுக்கு மிக பெரிய வியாபாரம் ஒன்று சவுதி அரேபியாவின் ஊடாக இந்த போரிலே காத்திருக்கிறது என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த போருக்கான செலவுகளை சவுதி அரேபியா ஒரு கணிசமான அளவு பெற்றுக்கொள்ளும் என்று ட்ரம்ப் அவர்களுடைய மகளுடைய கணவன் இஸ்ரேல் இனத்தைச் சேர்ந்த யூத இனத்தைச் சேர்ந்தவர், அவரின் ஊடாக சவுதி அரேபியாவின் இளவரசரினூடாக அவர்களுடைய தொடர்பிலே அவர்கள் நல்ல நட்பையும் நல்ல பெரிய வியாபாரத்தையும் சேர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் என்பதன் ஊடாக இந்த போர் நடாத்தப்படுகிறது. இந்த போர் அமெரிக்க மக்களுக்கோ அமெரிக்காவுக்கோ அமெரிக்க படைக்கோ எந்தவித பிரயோசனமும் இல்லை. இந்த போரானது சவுதி அரேபியாவுக்காகவும் சவுதி அரேபியாவை மகிழ்விப்பதற்காகவும் அதை பாதுகாப்பதற்காகவும் ஈரானை பலவீனப்படுத்தி சவுதி அரேபியாவை அந்த மத்திய கிழக்கு நாட்டிலே பெரியொரு உயர்வாக நிலைநாட்டுவதற்காகவும் இஸ்ரேலும் இணைந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாகவும் நடாத்தப்படும் போர் என்பதை அமெரிக்க மக்கள் புரிந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது உள்நாட்டு பூசல் ஏற்பட்டிருக்கிறது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது புரியாமல் இருக்கிறது. இருந்தும் இப்பொழுதும் ட்ரம்ப் அவர்களுடைய மகனை போருக்கு அனுப்புங்கள், அப்படியானால் தான் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப முடியும் என்று அந்த படைகளுடைய அந்த வான்படை, தரைப்படை, விமானப்படையினுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போரை விட அமெரிக்காவுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உட்போர் மிக பெரிய போராகவும் அமெரிக்காவை பலவீனப்படுத்தும் என்றும் அதே வேளையில் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு இதொரு ஆரம்ப அகரத்தை எழுதி கொண்டு நிற்பதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய நாடகத்தை நாங்கள் தொடர்ந்தும் பார்ப்போம். லங்காபூர் ஊடகம், இலங்கையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.